ஹலோ காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நான் உங்ககிட்ட என் லைஃப் ஸ்டோரியை தான் சொல்ல போகிறேன். காய்ஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ப்ளீஸ். என்னோடய ஊர் வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற கந்திலின்ற ஒரு கிராமம்தான் காய்ஸ். எங்கள் அப்பாவுக்கு சொந்த ஊர். அப்பாவுக்கு சொந்த ஊர்னால் எனக்கும் அதுதானே காய்ஸ் சொந்த ஊர். அதனால தான் இதுதான் சொந்த ஊருன்னு சொல்கிறேன். நான் பிறந்ததுலேருந்து எங்கள் தாத்தாவை பார்த்ததில்ல. எனக்கு பர்த் டேட் 2001 தான். அதுக்கும் ரொம்ப முன்னாடியே எங்கள் தாத்தா இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க அவங்க. எங்களுக்கெல்லாம் தெரியாது, நாங்கள் தாத்தாவை பார்த்ததே இல்லை. எங்கள் அத்தை சொன்னாங்க, நாங்கள்லாம் உங்கள் வயசில் இருக்கும்போதே எங்கள் அப்பா இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி. அவங்கக்கிட்ட தான் நாங்கள் கேட்டிருக்கோம். இன்னொரு விஷயத்த சொல்கிறேன் கைஸ், இது நம்ம தமிழ்நாடில், இது அஸ்ஸாம். நான் இப்போதைக்கு அஸ்ஸாமில் தான் இருக்கேன். இங்கே பாருங்கள் என் பொண்ணு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் தாத்தாவுக்கு 5 பசங்க, ஒரு பொண்ணு இல்லைன்னு சொல்லி ஒரு பொண்ணு. அதுதான் எங்கள் அத்தை. எங்கள் அப்பாவுக்கு பெரியவங்க 2 பேர் இருக்காங்க. 2 பேரும் இறந்துட்டாங்க. அவங்களையும் நான் பார்த்ததே இல்லை. இப்போதைக்கு எங்கள் அப்பா தான் மூத்தவர். அவங்க பெரியவர் தான் எனக்கு இன்றைக்கி வரைக்கும் தெரியும். அவங்களுக்கு பெரியவங்க இருந்தாங்க அப்படின்னு மட்டும்தான் தெரியும். ஆனால் அவங்கள நான் இன்னை வரைக்கும் பார்த்ததில்ல. எங்கள் அப்பா என்ன பண்ணாருன்னா, எல்லோரும் வெளியூருக்கு வேலைக்கு போவாங்கள்ல, அதே மாதிரி தான் எங்கள் அப்பாவும் வேலைக்கு போயிருந்தார். 2000க்கு முன்னாடி வேலைக்கு போயிருந்தார். அங்கே போய் எல்லோரும் மாதிரியும் எங்கள் அப்பாவும் அவரே பார்த்து கல்யாணம் பண்ணிக்கினார். ஆனால் எங்கள் வீட்டில் என்னோடய பாட்டி என்ன நினச்சிட்ருக்குன்னா, அவர் இறந்துட்டார், சுனாமி புயல் இறந்துட்டாருன்னு தான் இருந்துச்சு எங்கள் பாட்டி. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா அங்கே போய் அவருக்கு பிடிச்ச மாதிரி கல்யாணம் பண்ணிக்கின்னு எத்தனை வருஷம் கழிச்சுன்னா ஒரு 10 வருஷம் அந்த மாதிரி இருக்கும். 10 வருஷம் கழித்து என்னை கூட்டிகிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க எங்கள் அப்பா. எங்கள் அம்மா ஊர் ஆந்திரா சைடு. எங்கள் அப்பா தமிழ்நாட்டு ஆள். அங்கேருந்து கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு எங்கள் அம்மாவும் நல்லபடியாக தான் இங்கே இருந்தாங்க கைஸ். இவங்க பேச்சை கேட்டுக்கின்னு என்ன ஆச்சுன்னு தெரில. அதுக்கப்புறம் அம்மா இருக்க மாட்டேன்னு